இருக்குதுன்னு சொல்றவனும் உருவம் இல்லைன்னு சொல்ற நம்மளும் ஒன்னாக முடியுமா? ஜமாத் இஸ்லாமி அதுவும் ஒரு இஸ்லாமிய இயக்கம் தான். ஜமாத் இஸ்லாமிக்கார ஹஜ் பயிற்சி நடத்துறான், ஹஜ் பயிற்சிக்கு நடத்துறான். ஹஜ்ஜை பற்றி தானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, ஹஜ்ஜை பற்றி தானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதனால் அப்படி போகிறது. அருமையான ஆலிமாக்களே, நாம் நம்ம சமூகத்தை எச்சரிக்கை பண்ணணும். அவன் ஹஜ்ஜை பற்றி சொல்கிற இடத்துல அவன் கொள்கையும் கொஞ்சம் உள்ள வச்சிடறான். மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லைங்கிறான். முதல்ல ஹஜ்ஜு பயிற்சி நடத்துகிற இடத்துல என்ன சொல்கிறான்? மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லைங்கிறான். நாம் என்ன கடமைன்னு சொன்னோமா? ஹஜ்ஜினுடைய கடமையில் என்ன இல்லை, மதீனாவுக்கு போகிறது கடமைன்னு சொல்ல. வெளிப்படையில் சொல்லும்போது மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல அதில் இருக்கிற ஆர்வத்தை மொத்தமாக அழித்து விடுகிறார்கள் இல்லையா? ஆர்வம் அழியுமா இல்லைங்களா? மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லை, கடமை இல்லை, ஹஜ்ஜினுடைய எந்த கடமையும் அதை சார்ந்திருக்காது அப்படின்லாம் பேச பேச என்ன முதல்ல குறையும்? அதனுடைய ஆர்வம் குறையும். எங்களோட ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஒருத்தர் மதீனாவுக்கு வந்தார். மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலேயே ரூமு, 9 நாள் தங்கியிருந்தோம். ஒரு தடவை கூட ரசூல்லாவுக்கு சலாம் சொல்ல வரலை. ரசூல்லாவுக்கு சலாம் சொல்ல வரல. என்ன காரணம்? இப்போ இந்த இயக்க காரணம். இப்போ இந்த இயக்கம் எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது? என்ன சொல்லி கொடுக்குறான்? நாம மதீனாவுக்கு எதுக்கு போறோம் தெரியுமா? மதீனாவுக்கு எதுக்கு போறோம் தெரியுமா? அங்க மஸ்ஜிது நபவியில தொழுதா 1000 மடங்கு நன்மை, அதுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். 1000 மடங்கு நன்மை, அதுக்கு தான் போறோம். அதனால மதீனாவுக்கு போறது தொழுகைக்கு தான் போறோம். நான் கேட்டேன், அப்படின்னா நீ மக்காலேயே இருந்திருக்கலாமே, மக்கால தொழுதா 1 லட்சம் நன்மை கிடைக்குது, மக்காலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டேன் நான். ஆனால் அந்த இடத்துல சர்ச்சை செய்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக சர்ச்சையை தவிர்த்துட்டோம். இப்போ அப்படி சொல்லி அப்போ நாம் என்ன யோசிக்கணும்னா, இந்த இயக்கம் ஜமாத் இஸ்லாமி என்கிற இயக்கம் அது ஒரு சின்னதாக ஒரு கருத்தை சொல்லுது. அவன் வெளிப்படையில் சொல்லும்போது எப்படி தெரியாதுன்னா அதனுடைய விஷம் தெரியாது. சின்னதா ஒரு கருத்தை சொல்றான். அப்படி சொல்ற இடத்துல அவன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை அழிக்கிறான்.